வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று கதைக்கு எப்படி வந்தனான்னு சொன்னால் அர்ஜுன் அண்ணா தொடர்பான ஒரு வீடியோ தான். நான் கூடியவாம் அண்ணாண்ட வீடியோ கதைச்சால் எந்த ஒரு கெட்ட விஷயமும் எடுத்து வர மாட்டேன். அண்ணா கெட்ட விஷயங்கள் அண்ணாண்ட விஷயம் வந்து அது நிலையானதும் இல்லை. அண்ணா வந்து நேர்மையாக கதைக்கிறபடியாக அண்ணாண்ட விஷயங்களை வந்து நான் எடுத்து கதைக்கிறேன். அண்ணாண்ட நல்ல நல்ல விஷயங்களை நான் வந்து இந்த மக்கள் மத்தியில் கொண்டே சேர்க்கணுமென்று தான் ஆசைப்பட்டு வாரினான். அது ஒரு விஷயம். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் வந்து கனடாவில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒரு குடும்பம் ஒன்று அழிஞ்சது. அந்த வழக்கு வந்து ஒரு தள்ளுபடியாற்றி இப்போ வெளிநாடு சொன்னால் உடனே வழக்கு தீர்த்து நல்ல பிரச்சனை இல்லாமல் போகுமென்று தான் நான் இவ்வளோ காலம் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் அந்த இதில் ஒரு கதைச்சி ஐயா வந்து கதை கேட்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா மனம் வேதனையாக இருந்தது. அதை பற்றியும் கதைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜுனா அண்ணாண்ட இந்த பாராளுமன்ற வீடியோவும் அண்ணாண்ட ஒரு சில வீடியோவும் இதில் போடுறேன் பாருங்க. இந்த கிளிநொச்சி மக்கள் சார்ந்த ஒரு உண்மையான ஒரு நிலப்பாடு தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. අපි DCC කින් ඉල්ලීමක් ඇව්වා ඒක ගැසට් කරන්න එපා කියලා සෙක්‍රටරියට. ඒකට කොහමද මේක ඒක ගැසට් කරනවාද කැලේ විදියට නැත්නම් ඒ ජනතාවගේ ඉඩම ආපහු දෙනවාද කියලා கிளிநொச்சியில வந்து நாங்கள் கதைச்சுறாங்க டிசிசி மீட்டிங்ல. கிளிநொச்சிக்கு அர்ச்சுனா வர வேண்டும் வர வேண்டாம்னு சொல்றார்கள், கேளுங்கடா. கிட்டத்தட்ட 10,000மோ இன்னும் எனக்கு அமௌண்ட் ஞாபகம் இல்லை, 2,000 நெற்பரப்பு மற்றது மக்கள் இருக்கிற குடியேற்றங்கள் இது எல்லாத்தையுமே வந்து வனத்துக்கு அதாவது வனலாக காட்டிலாக பொறுப்பா வந்து அவங்க கொண்டு அவங்களுடைய காணியல் சொல்லி அதாவது வந்து காடு சொல்லி கேசட் பண்ண போறாங்க. சோ இதை தடுக்கிறதுக்காக டிசிசி மீட்டிங்ல கதைக்கப்பட்டது. கிளிநொச்சியிலே நடந்த ஊழல் தொடர்பாக நான் கதைக்கின்ற போது என்னுடைய மைக்கை கௌரவ அமைச்சர் அவர்கள் ஓஃப் பண்ணி வைத்திருந்தார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய மைக்கை ஓஃப் பண்ணி வைத்திருக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்கிறது எனக்கு விளங்கவில்லை. பாராளுமன்ற சபாநாயகர் கூட என்னுடைய மைக்கை 8 நாட்கள் பிழையாக நீங்கள் நிற்பாட்டி இருக்கிறீர்கள் என்றது எங்களுடைய பிரிவிலேஜ் கமிட்டியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்கொயரிஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த பெண்களுக்குமே வாழ்க்கையிலே பெயர் சொல்லி குறிப்பிடாத ஒரு சட்டத்தரணியோட பெயரை சொல்லி பிமல் ரத்நாயக் அவர்கள் நீங்கள் என் மீது முறைப்பாட்டை செய்து 8 நாட்கள் என்னுடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்திருக்கிறீர்கள். யாழ்ப்பாணத்திலே மற்றும் கிளிநொச்சி நடக்கின்ற டிசிசி கூட்டங்களிலே தங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் நடக்கின்ற விடயங்களை வெளியே சொல்வதை கூட பயப்படுகிறார். அதற்குரிய முக்கியமான காரணம் என்ன? இவரால் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்ய முடியுமா என்பதை கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன். ஓகே, பார்த்திருப்பீர்கள் என்று நம்புறேன். என்ன சம்பவம் என்று சொன்னால் அண்ணா சொல்ல வாரது நிறைய பேருக்கு விளங்கல. தயவு செய்து கிளிநொச்சி மக்களுக்கு சொல்றேன், இந்த வீடியோ கூடியவாம இந்த கிளிநொச்சி மக்கள் பார்க்குறபடியா சொல்றேன். உங்களை பகடக்காயா வச்சு அரசியல் நடத்துகிறாங்க. அது தட்டி கேட்டபடியாக தான் அர்ச்சுனாவையே அண்ணாவையே கொடும்பாவி எரிச்சு காட்டின சனமண்டு அந்த ஊத்தவாளிகள். 2வது பிரச்சனை, என்னையே நிறைய பேர் சொல்கிறது அவங்கள பற்றி கதைக்காத, பேசாமல் இராண்டு. ஆனால் மனம் கேட்குது இல்லை. என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த மக்களை வந்து பேயன் பிசரன் ஆக்கி ஒரு அரசியல் செய்கிறவங்கள பார்க்க கோபம் வரும். சரியா? உண்மையிலே எனக்கு அதான ஒரு பிரச்சனையான அதை கருதி கதைக்கிறேன் நான். உண்மையிலேயே இந்த தமிழ் அரசியல்வாதிகள் யாரையும் நம்பாதேங்கோ, தயவு செய்து கிளிநொச்சி மக்களே நம்பாதேங்கோ. உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்குது. நான் உண்மையாக சொல்கிறேன், என்னால் உணர முடியுது. அர்ஜுனா அண்ணாவும் அதுதான் ஒரு சில நேரங்களில் சொல்லி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஒரு தருமே அதை ஏற்றுக்கொள்றீர்கள் இல்லை. இந்த டிசிசி மீட்டிங்களில் வந்து அர்ஜுனா அண்ணா சில கேள்விகளை கேட்டு ஊழல்களை கேட்டு வெளியில் கொண்டு வர போகிறார் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் செய்த கூத்து. இந்த கொடும்பாவியெல்லாம் கட்டி எரிச்சு செய்தவங்கள் என்னென்று சொன்னால் ஒருத்தன் நேர்மையாகவும் நல்லவனாகவும் நல்லது மக்களுக்கு செய்யணும் என்று வாரவனை இந்த சனம் எப்பவும் வரவேற்குதில்லை. அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்குது. சரியா? தயவு செய்து இந்த 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 அரசியல்வாதிகள்கிட்ட பகடக்காயாக மாறாதேங்கோ. அரசியல் நோக்கங்கள் அரசியல் என்ற வந்து பெரிய ஒரு ஆழமான ஒரு புதைகுழி. அது நான் இந்த அரசியல்வாதிகள்கிட்ட சில விஷயங்கள் பார்த்து நான் கற்றுக்கொண்ட பாடம். அது பெரிய ஒரு புதைகுழி. அந்த புதைகுழிக்குள்ளே அவங்க புதையலை காக்கிற பூதம் மாதிரி இருப்பாங்க. மக்கள் ஃபுல்லாக அந்த புதையலை தேடி போகிற மாதிரி கொண்டு போட்டு அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி தின்றுவாங்க. தயவு செய்து கூடிய பாவன் நான் சொல்கிறது, தமிழ் அரசியல்வாதிகள் யாரையும் நம்பாதேங்க. அது உண்மை. இப்போ நான் தன்னிலும் முந்தி இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் வந்து தலைவர் வழிகாட்டின கட்சிகள் என்று சொல்லித்தான் நானும் நம்பி ஓட்டுகள் போட்டு கொண்டு இருந்தேன் நான். ஆனால் இப்போ எனக்கு வந்து இந்த அரசியல் புரிதல் நல்ல ஒரு புரிதலாக வந்தோடனே
நான் இவங்களுக்கு பின்னால் போகக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டேன். நிறைய நல்ல நல்ல அரசியல் செய்யணுமென்று ஆசைப்படுறவங்களுக்கு பின்னால் போகணும். இது வந்து உண்மையிலேயே இப்போ இன்றைக்கு அண்ணா காய்ச்சி அந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் நிறைய வயல் விவசாய காணிகள் வந்து அண்ணா அதான் துல்லியமாக சொல்லுது. அண்ணா அந்த வீடியோக்களை போய் பாருங்கள், உங்களுக்கே விளங்கும். நிறைய விவசாய காணிகளை வந்து காடோட சம்மந்தப்பட்டு சரியா இந்த வனவிழான்னு சொல்கிறது வந்து காட்டுக்குரிய காணிகள் அதன்னு சொல்லி அவங்க நிறைய பேர் கேம் அடிக்க போகிறாங்க. உங்களுக்கு நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட போறீர்கள். நீங்கள் இப்போவே சுதாரித்து கொண்டு சரியான ஒரு தீர்வு எடுங்கோ. அவங்க எப்படி என்று சொன்னால் தங்களுடைய ஒரு அரசியல் பாடக்காய்க்கு வந்து உங்களை நகர்த்தணும் என்று சொன்னால் காலில் விழுந்தும் கும்பிட்டு உங்களோட கதைப்பாங்க. வெற்றி பெற்றுட்டாங்கள் என்று சொன்னால் பிற அவங்க செய்கிற வேலையெல்லாம் வேறு. தயவு செய்து அதுகளை நம்பாமல் அர்ஜுனா அண்ணாவுக்கு பின்னுக்கு பயணிக்க பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜுனா அண்ணாவுக்கு பின்னுக்கு ஏன் பயணிக்க சொல்கிறேன்னு சொன்னால் நேர்மையும் உண்மையும் உள்ள ஒரு மனிதன். நீங்கள் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு கொள்றீங்கன்றதான் நான் சொல்ல வரேன். என்னென்னு சொன்னால் நான் திரும்ப இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்கிறேன். ஒரு நல்லவனாக இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக கோபம் வரும். அவனுக்கு வர கோபம் நேர்மையாக இருக்கும். அவன் சில நேரங்களில் கெட்ட வசனங்கள் பேசுவான். மனசில் வச்சிருக்காமல் கள்ளம் போய் இல்லாமல் கதைச்சி விட்டுட்டு போயிடுவான். அது இயல்பான ஒரு மனுஷனுட்டான் இருக்கும். உண்மையிலேயே இந்த அரசியலில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறது அவர். உண்மையிலேயே அர்ஜுனா அண்ணா இப்படியே பயணித்து அர்ஜுனா அண்ணாவுக்கு பின்னால் பயணித்து அர்ஜுனா அண்ணாவை நாங்கள் வெற்றி பெற செய்வோமா இருந்தால் இளம் சமுதாயம் எங்களை மாதிரி நிறைய பொடிகள் வந்து அடுத்த கட்டம் அவரோட பயணித்து அரசியலை வந்து ஒரு நல்ல ஒரு அரசியலாக செய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. சரியா? நான் உண்மையிலேயே வீடியோவுக்கு கதைக்கணுமென்று கதைக்கிறாள் இல்லை, நல்ல விடயங்களை சொல்லணுமென்று ஆசைப்பட்றேன். நான் தயவு செய்து இந்த அர்ஜுனா அண்ணாவுக்கு பின்னுக்கு பயணிக்கிறது என்று நிறைய பேர் முடிவெடுங்க. அது இப்படி பாருங்க, ஏன் நெகட்டிவான இப்போ இப்படி சொல்லுவோம், ஏன் கூடா விமர்சனங்கள் வைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அவரை கூடாண்டு நம்புறீர்கள்? அவற்றை நல்ல விஷயங்களை பாருங்கவன் பார்த்து ஒரு அரசியல் புரிதலை கொண்டு வாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், இந்த மக்களுக்கு நிறைய ஊழல் நடக்குது, உங்களுக்கு தெரியல, நிறைய ஊழல்கள் நடக்குது. நான் கதைக்கணுமென்று ஆசைப்பட்டு தான் கதைக்கிறேன். ஒரு சில நேரங்களில் வந்து என்ன அந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் கேட்குறாது, ஐயா நீ பாவமடா, நீ ஒரு 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 சில நல்ல விஷயத்தை கதைக்க போய் உனக்கு ஒரு தீங்கு வந்துடக்கூடாது. இன்றைக்கு கூட ஒரு வீடியோ ஒரு அண்ணா அடுத்து கதை கேட்க சொன்னவர். நான் சொன்னேன் ஓகேண்ணா நான் கொஞ்சம் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். என்னைய நிறைய பேர் என்னைய நம்புதுகள், அதே மாதிரி அர்ஜுனா அண்ணாவை நம்புதுகள். அப்படி நம்பிக்கையாக இருக்கக்குள்ளதான் நாங்கள் நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணுமென்ற ஒரு சிந்தனை வரும். சரியா? கண்டிப்பாக அர்ஜுனா அண்ணாவுக்கு பின்னால் பயணிங்கோ. நான் திரும்ப சொல்கிறேன். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இன்னும் ஒரு விஷயம் கதைக்கணுமென்று சொன்னேன் தானே, இந்த கனடாவில் இருக்கிற ஐயா வந்து ஒரு ஆள் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறார். அவர் எவரென்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு தமிழனாக நான் அவருக்கு குரல் கொடுக்கணும், என்னால் முடிஞ்சதை செய்யணுமென்று ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ அவருக்காகவும் சமர்ப்பிக்கிறேன். என்னென்று சொன்னால் அவற்றை 2 பிள்ளைகள், மனைவி உயிர் பிரிந்ததுக்கு பிறகும் இப்போ இவ்வளவு காலமாக அவர் அந்த வழக்கை தொடர்ந்து கொண்டு போய் ஒரு நீதி கிடைக்காத பட்சத்தில் சரியா மனமுருகி கதைச்சிருந்தார். அந்த வீடியோ போடுறேன்னு பார்த்துட்டு வாங்கோ, மிச்சம் கதை பண்ணான். பேர் வந்து புவன் பூபாலசிங்கம். 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஒரு விபத்தொண்டு நடந்தது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மாக்கமன் எல்சன் சந்தியில் ஒரு ரெட் லைட்டு மீறி ஒரு டம் ட்ரக் டிரைவர் வந்து எங்களோட ஃபேமிலி வந்த காரை மோதி அதில் இந்த மகனும் பிறகு இந்த வைஃபும் ஹாஸ்பிட்டலில் இறந்து விட்டார்கள். இந்த கேஸ் வந்து 3 வருடத்துக்கு மேலாக கேஸுகள் வட்டு யூரிக்கு எடுத்து அதில் யூரினையும் கேன்சல் பண்ணி இப்போ இதண்டு எனக்கு ஒரு நீதிக்காண்டி நான் இந்த உங்கள்கிட்ட கேட்குறேன். இங்கே எல்லாரும் வந்து இதில் ஒரு ஒத்துழைப்பு செய்யணும்னு எனக்கு நடந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாழ்க்கை ஒரு இருட்டு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு ஃபேமிலியே ஒரு விபத்துக்குள்ளாகி இறந்து விட்டார்கள். அதில் டம் ட்ரக் டிரைவர் வந்து அவருக்கு சார்பாக
பல பேர் வந்து அங்கே கோட்ஸில் வருகின்றார்கள். ஆனால் எனக்கு சுற்றியுள்ள எங்களோட மக்கள் எல்லோரும் எனக்கு ஒரு கைகோர்த்து கைகூப்பி கேட்குறேன். இதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தீங்கன்னால் இந்த எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 9 மணியிலிருந்து தொடங்க இருக்கின்றது. அந்த கோட்ஸ் அட்ரஸ் வந்து 50 ஈகிள் டிரைவ் ஸ்ட்ரீட் வெஸ்ட் நியூ மார்க்கெட். இந்த இதில் கேஸ் நடக்க இருக்கிறது. அதுக்கு நீங்கள் அந்தண்டு தான் அந்த ஃபைனலாக வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறீங்க. அது என்ன தீர்ப்பு வருதோ தெரியாது. அதை நோமல் இதுக்குத்தான் இதை இந்த என்ன பாருங்க இப்படி இருந்த நான் 36 வருஷமாக கனடாவில் வாழ்ந்து வந்ததான எங்களோட ஃபேமிலி இன்றைக்கு வேலையை காசை தீர்த்த முடியாது. நிம்மதியை துளைத்து போட்டு ஒரு குடும்பம் அழிந்து போன காரணமே ஒரு டிரைவரால். இது எனக்கு மட்டுமில்லை, மற்றவைக்கும் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த விழிப்புணர்வை உங்கள் முன்வைக்கிறேன். எல்லாரும் வந்து அந்த என்னை கைவிட்டுறாதீங்க. அந்தண்டு வாழ்ந்து எங்களோட கம்யூனிட்டிக்கு ஒரு பலத்தை சேர்க்கணும். இனி ஒருத்தருக்கும் இது நடக்கக்கூடாது. நான் என் வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தமிழ் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்ற ஒரு விழிப்புணர்வை நாங்கள். ஓகே, அந்த அப்பா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீர்கள். என்னென்னு சொன்னால் அந்த அப்பா வந்து தன் மனைவி பிள்ளைகள் 2 அந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு தவறான இடத்துல, தங்களில் தப்பில்லை, ஒரு தவறான இடத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அவையில் புலை. ஆனால் இதுவரைக்கும் அந்த அரசாங்கத்தில் போட்ட வழக்கு வந்து ஒழுங்காக எங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கல. தான் உண்மையாக சொல்கிறார், தான் செத்து கொண்டு இருக்கிறன்ற மாதிரி தான் சொல்கிறார். தான் சரியாக செத்து கொண்டு இருக்கிறேன் அவ்வளோத்துக்கு உண்மை. அந்த குடும்பத்தை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்படியான ஒரு மனவலி வரும். எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே சத்தியமாக என்னால் முடிஞ்சது ஒரு குரல் கொடுக்கணும். அவர் நல்லவர் கெட்டவர்ன்றது அடுத்த கட்டம். ஆனால் அவருக்காக ஒரு நிமிஷம் நான் கதைக்கணும் அப்படி என்று சொல்லி தான் என் மனம் சொல்லிச்சுது. என்ன காரணம்னு சொன்னால் அந்த உண்மையிலேயே வெளிநாடுன்ற வந்து அவைகளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் அந்த ஒரு அடிப்படையில் மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து எனக்கு ஒரு நீதி பெற்று தாங்கன்ற மாதிரி தான் அவர் கேட்டிருந்தார். 2வது பிரச்சனை, நான் வெளிநாடுகள்ண்டா நான் யோசிக்கிறது ஊழல்கள் இல்லை, ஒரு நல்ல நாடு அப்படி என்றால் நான் யோசிக்கிறது. ஆனால் இந்த அப்பா கதைச்சதை பார்க்கக்குள்ள கனகாலம் இந்த வழக்கு தள்ளுபடியாகி தனக்கு ஒரு நீதி கிடைக்கல என்று சொல்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு கவலையான ஒரு விடயம். கவலையான ஒரு விடயம். அடுத்த கட்டம் அவர் சொல்ல வர ஒரே விஷயம், சரி தன் குடும்பம் அழிஞ்சு போச்சு, தானும் இனி எவ்வளோ காலத்துக்கு இருப்பன் எப்படி வாழ்வன் என்று எல்லாம் தெரியாது. ஆனால் இது போன்ற நிகழ்வு இப்படியான பிரச்சனைகள் வந்து இனி நடக்கக்கூடாது. அதுக்காகவாச்சும் மக்களே குரல் கொடுங்கோ, வாங்கோ. அவர் டேட்டுகள் அதில் எல்லாம் டேட் சொல்லியிருக்கிறார், இந்த இடமெண்டெல்லாம் சொல்லியிருக்கிறார் விளக்கமாக. இந்த இடத்துக்கு வந்து மக்களை ஒரு நீதி கேட்கணுமென்று சொல்லி. என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய மட்டத்துக்கு போய் சேரையில்லை. இந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு பெரிய மட்டத்துக்கு போய் சேரையில்லை என்றது தான் உண்மையான சம்பவம். என்னென்னு சொன்னால் வெள்ளக்கார நாடுகள் வந்து லேசில் ஒரு தவறு செய்தவனை விடாது. ஆனால் இது வந்து அந்த பார்வைக்கு போவேல் என்ற வந்து சரியான ஒரு மன வருத்தம் இதுக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். தயவு செய்து இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணி விட்டு நிறைய மக்கள்கிட்ட பார்வைக்கு போகட்டும். நிறைய மக்கள் ஆதரவு கொடுங்க. உண்மையிலேயே இப்போ ஃபோனில் வீடியோவில் என்னால் இங்கேருந்து இப்படித்தான் ஒரு ஆதரவு கொடுக்க முடியும். இதே நீங்கள் அவருக்கு கிட்ட முட்டை இருக்கிற உறவுகள் தயவு செய்து போங்கோ. உண்மையிலேயே நாளைக்கு இன்றைக்கு அவற்ற குடும்பத்துக்கு வந்தது நாளைக்கு எங்களோட குடும்பங்களுக்கு வரலாம். அந்த ஒரு அடிப்படையில் தயவு செய்து கைகூப்பி கும்பிட்டு கேட்குறேன். இப்படியான பிரச்சனைகளுக்கு தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் பங்களிப்பு செய்யுங்க. உண்மையாக அந்த ஒரு மனுஷன் அவர் சொன்னதும் என நான் காசுன்னு ஓடினன், உழைப்பு என்று பணம் என்று ஓடினன். ஆனால் இப்போ என் கையில் குடும்பம் இல்லை என்று அந்த ஒரு மனம் சரியாக உடைஞ்சு போய் இருக்கிற. மற்றது இவ்வளவு காலமும் அந்த பிள்ளைகளை யோசித்து குடும்பத்தை யோசித்து ஒரு மனுஷன் இவ்வளவுத்துக்கு துடிச்சு அவருக்கு ஒரு நீதி கிடைக்கணுமென்றதான் அவற்றை பெரிய ஒரு ஆதங்கமான பேச்சாக இருந்தது. நான் அதில் பார்த்தது. கண்டிப்பாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீர்கள் என்று நம்பித்தான் இந்த வீடியோ போடுறேன்.
அந்த அப்பாவுக்கு ஒரு ஆதரவை கொடுங்கோ. ஓகேயா? பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அவர் சார்ந்த ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்தால் கண்டிப்பாக நான் அதை தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியோட சந்திப்போம். நன்றி உறவுகளே.